ஹாகேஸ் நீ நம்ம மூவி ரிவ்யூவில் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் இப்போ தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணிப்பாங்க. இது ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு அறிவியல் சயின்டிஃபிக்ஸ் டீச்சராக இருப்பாங்க. அவங்க ஸ்கூலில் அப்படியே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியான லைஃப் போயிட்டுருக்கும். இவங்கக்கிட்ட சூப்பரான ஒரு திறமை இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சூரியனை பற்றின ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் அவங்களுடைய அந்த டீம் விஞ்ஞான குழுக்கு வந்து தெரிய வரும். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவரை உடனே ஸ்பேஸுக்கு அனுப்புவாங்க, சூரியன்கிட்ட அனுப்புவாங்க. ஏன்னா சூரியன்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்ணி சூரியனுடைய அந்த ஆற்றலையே அப்படியே அழிச்சிட்டு வரும். இதனை எப்படியாவது காப்பாற்றணும், தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை களத்தில் இறக்கி விட்ருவாங்க. அவரும் அங்கே ஸ்பேஸுக்கு போயிடுவார், சூரியன்கிட்ட பக்கத்துலேயே போயிடுவார். அதுக்கப்புறம் எப்படி இவர் வந்து சூரியனுடைய ஆற்றல் இது மாதிரி குறையிறது எப்படி தடுக்கிறாரு, அப்படி என்ன பிளான் வச்சுருக்காரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லாவே சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. இவருடைய அந்த ஏலியன்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் சேர்ந்து 2 கேரக்டர் தான் படத்தை ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்காது. செகண்ட் ஹாஃப் அதை விட செம்மையான ஒரு சூப்பரான ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஏலியன் ஹீரோ பண்ணுற அந்த சம்பவமாக நல்லாவே சிறப்பாக இருக்குது. ஏன்னா சூரியன்கிட்ட நிறைய விஷயங்களே இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதெல்லாம் அப்படியே சரி செய்யும் போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா இது இந்தளவுக்கு நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏலியன் அண்ட் நம்ம ஹீரோடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒரு கோட்டாக இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவங்க நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி செம்மையான ஒரு சிலப்பட்ட அந்த கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அதெல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி இருக்குது சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு தரமான படம் தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.